Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ஐட்டம் ரொம்பவே டிஃபரெண்டான ஐட்டம். ஜவ்வரிசியும் வாழையில மட்டும் இருந்தா போதும். இந்த ஐட்டத்தை வந்து நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1.5 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம பாயசத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஜவ்வரிசி தான். நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணல, ஒயிட் கலர் ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜவ்வரிசியை வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் லேசா தண்ணி இருந்தாலுமே நம்ம வைக்கிற அந்த 10 நிமிஷத்துல வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கிடும். அந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜவ்வரிசி எப்படி இருக்கும்னா, இதை இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஜவ்வரிசி இருக்கும். நல்ல பொல பொலன்னு உதிரியா இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய ஐட்டத்துக்கு வந்து ஈஸியாக வெந்து கொடுத்துரும். இப்போ பாருங்க, நான் ஒரு ஜவ்வரிசி எடுத்து மசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சு கொடுத்தாதான் நம்மளுடைய ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு மசிற பக்குவத்தில் ஜவ்வரிசி ஊறி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம ஊறின ஜவ்வரிசி இந்த பவுலில் போட்டுக்கலாம். ஊற வச்சிருக்கிற எல்லா ஜவ்வரிசியுமே நான் பவுலில் போட்டுக்கிறேன். நான் எடுத்துருக்கிற 1.5 கப் ஜவ்வரிசிக்கு வந்து அரை முறி தேங்காய் ஃபுல்லுமே எடுத்துட்டு பல்லா கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு நான் தேங்காய் பூ மாதிரி திருக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது ஒரு 1.25 1.5 கப்பு தேங்காய் பூ வந்திருக்கும். அதில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்க்கறது வந்து நம்ம இனிப்பு செஞ்சாலுமே அந்த இனிப்பை தூக்கி காமிக்கிறதுக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகரு, தேங்காய் பூ, ஜவ்வரிசி எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய ஜவ்வரிசி, தேங்காய் பூ, சுகர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்தாச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக பளபளப்பா எப்படி உதிரா பொலபலன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுல இருந்து ஒரு பாதி அளவுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே இன்னொரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். 2 பூரண மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். 2 லேயர் போடுறதுக்காக. அதில் வந்து ஒரு லேயர் வந்து ஒயிட் லேயர், இன்னொன்று வந்து இந்த மாதிரி கிரீன் கலர் லேயர். அதனால நான் கொஞ்சோண்டு கலர் பொடி, கிரீன் கலர் பொடி, ஃபுட் கலர் தான், ஃபுட் கலர் கிரீன் கலர் பொடி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டதுலேருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா ரம்ப இலை இல்லைன்னா பேண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க, அந்த லீஃப் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை அரைச்சி சாறு எடுத்து கிரீன் கலருக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம 3rd லேயர் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ வந்து மீதி நம்ம வச்சிருக்க தேங்காய் பூ ஃபுல்லுமே இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கும் கொஞ்சம் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ, ப்ரௌன் சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லுமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் செஞ்ச ஜவ்வரிசிலேயே நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்கலாம். ஆனால் கலர் வந்து சேஞ்ச் கிடைக்காது, நம்மளுக்கு எல்லாம் ஒன்று போல தெரியும். அதனால தான் நான் அதில் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம பூரண இதை வந்து வைக்கிறது வந்து பனானா லீஃபை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பனானா லீஃபை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து நெருப்பில் வந்து தீயில லேசாக வாட்டி எடுத்துருக்கேன். அப்படி வாட்டி எடுத்தால் தான் நம்ம மடக்கும் போது வந்து இது பிய்யாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லேசாக கலர் வந்து மாறி இருக்கு. இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்ச வாழையிலே ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நெய்யை வந்து நான் கொஞ்சம் உருக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நெய் சேர்த்தாதான் நம்ம சேர்த்துருக்கிற பூரணம் வந்து வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து அந்த இலையை வந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் பாதியாக மடிச்சுட்டு இப்படி நம்ம பார்த்தோன்னா கோன் ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கோன் மாதிரி இருக்கும். நம்ம பொட்டலெல்லாம் மடிப்போம்ல, அந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி கோன் ஷேப்பு நம்ம மடிச்சு வச்சதுக்கப்புறம் தான் உள்ள பூரணம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் பேஸ் பூரணம் வந்து நம்ம கிரீன் கலரில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லேயருக்கு வந்து நம்ம ப்ரௌன் சுகர் மிக்சர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பூரணம், ஒயிட் கலர் ஜவ்வரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்கள் வாழையில எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பூரணம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி டூத்பிக்கில் குத்துறது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி குத்தி வச்சுட்டிங்கன்னா வாழையில வந்து ஓப்பன் ஆகாமல் நம்மளுக்கு அப்படி நிற்கும். அதுக்காக இந்த அளவுக்கு டூத்பிக்கை வச்சு குத்தி வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்க வாழையில வந்து கொஞ்சம் சின்ன ஷேப் தான் கிடச்சிதுங்கிறதால சின்ன சர்க்கிளில் தான் என்னால் கட் பண்ண முடிஞ்சது.
உங்களுக்கு பெரிய ஷேப்பில் வந்து வாழையில கிடச்சி பெரிய சர்க்கிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே மடிச்சிடலாம். அப்படி கிடைக்கலங்கிறதால நான் இந்த மாதிரி குப்பரை கவுத்தி கிண்ணத்தில் வச்சு நான் வேக வச்சு காமிக்கிறேன். வாழையில இல்லாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கிண்ணத்தில் கூட செய்யலாம். ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துட்டு நெய் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயரா கிரீன் கலரில் செஞ்ச ஜவ்வரிசி பூரணத்தை வச்சிருங்க. செகண்ட் லேயரா ப்ரௌன் சுகரில் பண்ணதை வச்சிருங்க. தேர்ட் லேயரா ஒயிட் கலர் வச்சிருங்க. இது வந்து நீங்கள் கலராக உங்களுக்கு பெரிய கிண்ணம் இல்லை பெரிய சைஸ் வாழையிலையாக இருந்தால் நீங்கள் லேயராக எத்தனை லேயர்னாலும் இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு கலராக வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது வந்து ரெயின்போ கலர்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாதான் வெந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு புட்டிங் மாதிரியே கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டேன். கிண்ணத்தில் ஒன்று நம்ம செஞ்ச குப்பரை கவுத்தி வச்ச ஒரு மெத்தட்லையும் வாழையிலையில் வச்சதையும் காமிச்சிருக்கிறேன். இது இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இதை வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதே வந்து ஒரு டைப் செஞ்சு காமிச்சேன் இல்லையா, இப்போ வந்து செகண்ட் டைப்பாக வந்து நம்ம குப்பரை கவுத்தாமலே இந்த மாதிரி ஓப்பன் டைப்லேயே ஓப்பனாகவே வச்சுட்டு நம்ம வந்து வேக வைக்கலாம். அதைத்தான் நான் இப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன். கோன் மாதிரியே இப்படியே செஞ்சுட்டு இப்படியே கூட நம்ம பேஸ் நிற்கணுங்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் வச்சு நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வச்சாலுமே நம்மளுடைய கோன் ஷேப்பில் கிடைக்கக்கூடிய அந்த ஜவ்வரிசி ஸ்வீட் வந்து சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, பளபளப்பாக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்மளுடைய ஜவ்வரிசி ஸ்வீட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ நான் செகண்ட் மெத்தடில் செஞ்சதை வந்து இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் எடுத்து ஆற வச்சிருக்கேன். பாருங்க, ஓரளவுக்கு ஆறினதுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க. சூப்பராக பிரமிடு மாதிரியே ஒரு கோன் ஷேப்பில் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? 3 லேயர்ஸும் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? இது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி ஜவ்வரிசி வந்து பாயாசம், உப்புமா, அப்புறம் வடை இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் கிண்ணத்தில் செஞ்சதை வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு ஓரத்தெல்லாம் கட் பண்ணி ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கொப்பரை கவுத்தி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து வாழையில பண்ணுறது தான். கிண்ணத்தில் செய்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் எல்லாம் மிங்கிளான மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இது வந்து கிண்ணத்தில் செஞ்சது, இது வந்து நம்ம குப்பரை கவுத்தி செஞ்சது, இது வந்து நம்ம ஓப்பன் டைப்பில் செஞ்சது. ஓப்பன் டைப்பில் செஞ்சது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது மேலே தேங்காய் பால் கூட ஊற்றி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ.